குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திரராஜன். ஒரு டிஸ்கிளைமரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 2489 மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சுன்னா, சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம பாசிட்டிவாக போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதே லோ இதே ஐ 24,268 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து 24,000 உடச்சதுன்னா கீழே போகும்னு சொன்னோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் ஆகி மார்க்கெட் வந்து 24,155 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோன்னா அங்கேருந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்தது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த 24,890 உடைக்கணும், அதுக்கப்புறம் 24,000 உடைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன மார்க்கெட்டோட ரியாக்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கே நம்ம பார்த்தோம் 24,100 and 200ல கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் மெவெண்டோ கேப் அப் பண்ணாலும் ஆல்ரெடி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கனால அதுக்கு மேலே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகல. அதுக்கு மேலாம் இங்கே கூட ஓப்பன் ஆகிருக்கலாம், இங்கே ஓப்பன் ஆகிருக்கலாம். ஏன் எக்ஸாக்டாக 2400 அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 100ல கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகனால அதுக்கு மேலே அவங்களால ஓப்பன் பண்ண முடியாமல் மேலே போக முடியாமல் அங்கேயிருந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டேஷன் ஒரு 10 வரைக்கும் கன்சல்டேஷன் நடந்தது. இந்த கன்சல்டேஷன் வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லோயர் லோ வச்சுட்டே போச்சு. லோயர் லோ வைக்கல, லோயர் ஹையர் வச்சுன்னு போயிடுச்சு. இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபாலிங் வெஜ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க. எப்படின்னா இதை பாருங்க, மார்க்கெட் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா எப்படி வந்துருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ மார்க்கெட் இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை மேலே இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது, அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் வந்தது, கேண்டில் இதுக்கு மேலே இங்கே க்ளோஸ் வச்சது கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வச்சது அப்படியே கொஞ்சம் வந்து கடைசியாக அந்த ட்ரெண்ட் லைனை உடச்ச உடனே இது வந்து ப்ரெஷர் தாங்காமல் ஃபாலிங் வெஜ் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ மார்க்கெட் மேலே போய் இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் கரெக்டாக இதோட பிகினிங், அந்த பிகினிங்கை போய் டச் பண்ணதுக்கு கரெக்டாக அங்கே ஒரு ரிவர்ஸ் கேண்டில் கொடுத்தது. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டார்கெட் வந்து அதோட ட்ரெண்ட் லைனோட பிகினிங் தான் டார்கெட். ட்ரெண்ட் லைனோட பிகினிங் தான். ஸோ கரெக்டாக அது போய் டச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. இதான் நடந்தது இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஐயை தொட முடியல, திருப்பி ட்ரை பண்ண முடியல. பட் நாம இங்கெல்லாம் புட் ஆப்ஷன் எடுக்க முடியாது. என்னதோ மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நம்மளை பொறுத்து இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் உடையணும். பக்கத்துலேயே நமக்கு 2489 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு, அதை உடையணும். அதுக்கப்புறம் 24,000 உடஞ்சாதான் ஸ்ட்ராங் மார்க்கெட் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிரி டே வராட்டிலிட்டி. அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கல. சில பேர் எடுத்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வரணும்னா வெளில வந்துருக்கலாம். பட் இது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஃபாலிங் வெஜ் ஒரு ட்ரேடு இது ஓகே. ஓப்பனிங் ரேஞ்ச் உடஞ்சிச்சு, கண்டிப்பாக சென்சஸ் எல்லாருமே தெரியும். எக்ஸ்பிரினா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு கான்செப்ட். ஆனால் எதிர்பார்த்த மேலே பெருசாக வேலை. மார்க்கெட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபிளாட் அப்படின்னா, நேற்றுக்கு ஃபிளாட் இன்னைக்கு ஃபிளாட் நம்ம ஆச்சு. ஸோ பெருசாக ஒன்று மார்க்கெட் உடையல. ஓகே, இப்போ நாளைக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு பார்த்துப்போம். இந்தியா விக்ஸ் 3% டவுன் ஆயிருக்கு. ஓகே, 3% டவுன் ஆகி மார்க்கெட் மேலே ஏறல, அதை நோட் பண்ணிக்கோங்க. 3% டவுன் ஆகி மார்க்கெட் பிளஸ்ல வரல. ஸோ சஸ்டெயின் ஆயிருக்கு, அதுவே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. $96. ஓகே, கோல்டு சில்வர்லாம் இருக்கட்டும். க்ரூட் ஆயில் வந்து 78 ரூபா. இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பொசிஷன் பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2400ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஒரு 20 வருஷம் அதிகமா இருக்கு. 24,200 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்க டபுள் பாட்டம் வச்சிருக்கு. டபுள் பாட்டம் வச்சுட்டு போகுது. டபுள் பாட்டம் வந்து நெக்லைன் உடையதான்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து 24,200 ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இப்போ கேண்டில் சப்போஸ் ஒரு ஃபிளாட் ஓப்பன் கிடைச்சது 24,880 தாண்டி பிரைஸ் ஃபிளாட் ஓப்பன் கிடைச்சுன்னா நம்ம தைரியமா கால் சைட் போடலாம். பிகினிங்லேயே ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,160, செகண்ட் டார்கெட் 24,177. இந்த டே ஹை, இந்த டே மாத்திருவோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ என்ன 24,200 உங்களுக்கு கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 100 பெருசாக தான் இருக்குது. பட் 100 உடைக்கிறது ஈஸியாக இருக்கும், 200 உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் நார்மலாக கேப் அப் ஆனால் இதுக்கு மேலே கேப் அப் ஆகுது வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இங்கே கேப் அப் ஆனாலும் 98% அங்கேயும் மார்க்கெட் ரீஃபில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. அந்த செல்லர்ஸ்லாம் எக்ஸிட் ஆனால் தான் அவங்க பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணி அவங்க ஆப்போசிட் சைடில் பில்டப் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகும். அதனால இங்கே கேப் அப் ஆனாலும் இனி மாதிரி மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஃபிளாட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம 24,180 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு பண்ணலாம்.
ஃபிளாட் ஓப்பனிங்னா கால் சைட் வெயிட் பண்ணலாம். பட் கேப் அப் ஓப்பனா வெயிட் பண்ணுங்க. சஸ்டெயின் ஆகி மேலே போச்சுன்னா நம்ம கால் சைட் போகலாம். அதர்வைஸ் அங்கேருந்து இங்கே ஒரு டவுன் வரும். அதுக்கு நம்ம இங்கே புட் ஆப்ஷன் எடுக்கணும் அவசியம் இல்லை, வெயிட் பண்ணலாம். அடுத்து டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 24,089 உடச்சி ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ் டே க்ளோஸை உடச்சி வச்சிங்கன்னா ஈவன் இந்த இடமே வச்சுக்கலாமே. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இது, ப்ரீவியஸ் டே லோ எங்கே வச்சுருக்கோம் இதை மாதிரி. ஸோ இந்த லோ உடச்சதுன்னா நாம் வந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,000, செகண்ட் டார்கெட் 24,000. ஸோ புட் ஆப்ஷன் என்ட்ரி வந்து நமக்கு 24,500 கீழே தான். கால் ஆப்ஷன் என்ட்ரி வந்து ஃபிளாட் ஓப்பனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 24,128, செகண்ட் டார்கெட் 24,159, தேர்ட் டார்கெட் 24,990. ஓகே, ஸோ இதான் இன்னைக்கு நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நாளைக்கு எடுக்காது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ரொம்ப லேட் ஆகிடுது, அதனால க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.